ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து வடை சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கணுங்க நல்லா. இப்போ இதில் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இருக்குது. முருங்கைக்காய் மிளகாத்தூள்லாம் போட்டு காய் வதக்கிட்டு இருக்கிறோங்க. அப்படியே தாளிப்பு வச்சு ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வரக்கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு 2 பீஸ் பட்டை, 3 பீஸ் லவங்கம், தேங்காய், இதெல்லாம் அப்படியே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துருங்க. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருங்க. முருங்கைக்காய் கிரேவி வந்து ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசையோட எல்லாம் நல்லாயிருக்கும். சாதப்பொடி நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.